படைகள் 100 வந்தும் போதவில்லையே. தடுக்க வந்த பகையும் வெல்லவில்லையே. போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். மாறாது மாறாது இவன் வீரமே வீரமே. போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும். இதாங்க பாடி பில்டிங் லைஃப். எங்களுக்கு நிறைய வழிகள் இதுல இருந்தாலும் அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துட்டு செய்யறதுனால தான் இது எங்களுக்கு சொர்க்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இன்ஸ்பைரிங்கான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. டாமினிக் அப்படின்ற பாடி பில்டர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் காம்படிஷன்ல ஸ்டேஜ்ல இவர் போஸ் கொடுக்கறாரு. அப்போ இவருக்கு பயங்கர வலி இருக்கு. அப்படிப்பட்ட வலி இருக்கக்கூடிய நிலையில கூட தான் இதை சிறப்பா செய்யணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ வலியோடையும் இவரு அங்க பாடி பில்டிங்காக போஸ் கொடுக்கறாரு. பார்க்கும் போதே எப்பா இதை நம்மளால பார்க்கவே முடியலையே, இவர் எப்படி இவ்வளோ வலியோட இதை செய்யறாரு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், தனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் தான் இதை செய்ய வந்தேன், இது மேல எனக்கு அவ்வளோ அன்பு இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக இவரு ரொம்பவே சிறப்பா இதை செஞ்சிருக்காரு. அவரு எவ்வளோ பெயினை கோ த்ரூ பண்றாரு அப்படின்றத அவருடைய முகத்தை பார்க்கும் போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனாலுமே அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அந்த இடத்துல தான் செய்ய வேண்டியதை ரொம்பவே சிறப்பா செஞ்சிருக்காரு. பாடி பில்டிங் காம்படிஷன்ல பயங்கர வலியோட தன்னுடைய தனித்திறமைய ரொம்ப அழகா வெளிக்கொண்டு வந்து அதை காட்டி எல்லாரையுமே ரொம்பவே அழகா கவர்ந்திருக்காரு இவரு. இவரை பார்க்கக்கூடிய பல பாடி பில்டர்ஸ்க்கு இது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.